ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட எபிசோட் 11 அண்ட் 12. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே டேர் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பீக் கொடுத்துட்ருக்கான். அது என்ன ஸ்பீக் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் வந்து முடிய போகுது இவங்களுக்கு. இவங்க வந்து காலேஜுக்கு போக போகிறாங்க. அதனால் சீக்கிரமாக நம்மளோட டீனேஜ் வயசு வந்து முடிய போகுது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம காலேஜுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கிம் வந்து, நீயா இது எல்லாத்தையுமே எழுதுனேன், ரொம்ப நாளாக எழுதியிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாராட்டுறான். இதுக்கு டேர் வந்து, நான் ஒன்றும் இதை எழுதலை, இது ஏற்கனவே இயர் புக்கில் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிம் வந்து டேர் கிட்ட, இதை நீ ரீட் பண்ண விதத்தை பார்த்தா இதை நீ தான் எழுதுனியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேர் வந்து, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் இதை நான் ரொம்பவே லைக் பண்ணி ரீட் பண்ணேன், அதனால தான் உனக்கு கேட்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷென் வந்து இது எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு இன்னுமே எந்த காலேஜில் சேர்றது அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்கு போல். அதனால ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ரூமை காட்டுறாங்க. நட் வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது டேன் உள்ளே வராரு. நட் வந்து டேனை பார்த்துட்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன், உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அகாடமிக் காம்படிஷனில் வந்து வின் பண்ணிட்டாங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஷென்னை பற்றி தான் ரொம்பவே கவலையாக இருந்தேன், இப்போ அதை பற்றின கவலையும் எனக்கு இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன மாதிரியே ரொம்பவே திறமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போன்னு பார்த்து டேனோட டேபிளில் ஒரு பாட்டில் இருக்குது. இதை நட் தான் வந்து டேனோட டேபிளில் வச்சுருக்காரு. ஏன்னா இவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணிட்டாங்கல்ல, அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக. நட் வந்து டேன் கிட்ட, நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேன் வந்து, இப்போவே எப்படி ட்ரிங்க் பண்ண முடியும், இது வந்து ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு நட் வந்து, நான் இங்கே வச்சு சொல்லலை, நம்மளுக்குன்னு ஒரு இடம் வந்து வச்சுருக்கோம்ல, அங்கே போய் நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்கு டேனும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நட் வந்து டேன் கிட்ட, என்ன விஷயம்னு தெரில, உங்களை பிரின்சிபல் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டேனுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. என்னடா இது, திடீர்னு மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வந்துடுது. அதனால் வேகமாக அவரோட லேப்டாப் எடுத்து வேறு வேலையை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டோட வீட்டை காட்டுறாங்க. கிட்டோட அப்பா சமைச்சதை எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கிட்டோட சிஸ்டர் வந்து அவங்க அப்பா கிட்ட, நீங்கள் ரொம்பவே நல்லா சமைக்கிறதுனால நான் இங்கேருந்து திருப்பி என்னோட ஒர்க்குக்கு போகும்போது நிறைய வெயிட் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டோட அம்மா வந்து, அது நல்லதுக்கு தானே, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒல்லியாக இருக்க, கொஞ்சம் வெயிட் ஏறினா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டரும் சரி அப்படின்ட்டு கிட்ட கூப்பிடுறாங்க. உன்னோட ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நீ அனிமேஷன் பற்றி படிக்கணும்னு இருந்தல்ல, அதை பற்றி நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் கிட் வந்து கொஞ்சம் திருன்னு முழிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். ஏன்னா இவன் வந்து ஷென் கூட வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறான், அதனால தான். அதுக்கப்புறம் கிட்டும் ஷென்னும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிட் வந்து ஷென் கிட்ட, என்னோட சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் என்னை படிக்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்து ஷென் வந்து, பரவாயில்ல நீ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே அடுத்ததாக என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க. அப்போ கிம் வந்து லைவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பேசும்போது அந்த யூனிவர்சிட்டியை விட அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற ஃபுட்டை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா மொன்னுக்கு வந்து கடுப்பாயிடுது. அதனால் கிம் வந்து மொன் கிட்ட, இங்கே ரொம்பவே ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீ இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மொன் வந்து, நம்ம இங்கே எதுக்காக வந்தோமோ அதுக்கான வேலையை வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிம் வந்து, கண்டிப்பாக நம்ம அதை பற்றியும் யோசிக்கலாம், ஆனால் ஃபுட்டும் வந்து முக்கியமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்து கிம் வந்து, அவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா கிட்ட காட்டுறாங்க. கிட் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அங்கே ஷென் வரான். ஷென் இவனை பார்த்ததுமே கிட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து கிட் கிட்ட, நாளெல்லாம் ரொம்பவே வேகமாக ஓடி போச்சு, நான் முதல்ல உனக்கு டியூஷன் எடுத்தேன்ல, அந்த மாதிரி திரும்பவும் அந்த நாள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம், என்னை விட நீ வந்து ரொம்பவே திறமையானவன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட கோல் என்ன அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட் கிட்ட, நான் கண்டிப்பாக நீ ஒர்க் பண்ண போகிற மூவியை நேரில் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் எண்டில் வந்து உன்னோட பேர் வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து ஷென் கிட்ட, நீ சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் இங்கே தான் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, நீ இங்கேயா படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து, ஏன் நான் இந்த யூனிவர்சிட்டியில் சேரக்கூடாதா, நான் இங்கே சேர்ந்தால் நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக இதை பற்றி நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ண காலேஜில் நீ போய் படிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட்டும் வந்து சரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஷென்னை பொறுத்த வரைக்கும் கிட் வந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இருந்தாலுமே இவங்க 2 பேரும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறத நினச்சி கொஞ்சம் வருத்தமும் இருக்குது அவனுக்கு.
அதுக்கப்புறம் பெர்ரையும் டேரையும் காட்டுறாங்க. பெர் வந்து டேர்கிட்ட நீ வந்து ஆர்ட்ஸ் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் வந்து நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தானே படிக்கிறதா இருக்க. அதை பற்றி நீ போய் யோசி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பெர் வந்து டேர்கிட்ட நான் எப்போ உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டேர் வந்து பெர்கிட்ட அப்படின்னா நீ வந்து ஆர்ட்ஸ் படிக்கிறதா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பெர் வந்து நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீ சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் உங்கள் அப்பாவோட காலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேர் வந்து நான் தானே ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் படிக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பேர் வந்து நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டேர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடந்த பிறகு இவன் பின்னாடியே வந்து பெரும் வர ஆரம்பிக்கிறான். அதனால் டேர் வந்து பெருக்கிட்ட பாத்தியா நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நீ வந்து என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பேர் வந்து நான் அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். டேர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடக்க ஆரம்பித்த உடனே பேர் வந்து இவன் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறான். இதனால் டேர் வந்து திருப்பியும் பேர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து வந்த எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து அவனை கூப்பிடுறான். பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த பையன் வந்து வெளியே நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு வந்து ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீ என் கூட வா. உனக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரை கூப்பிடுறான். பெரும் சரி அப்படின்ட்டு அவன் கூட போகிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட பெரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பெரும் வந்து சரி அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே இருக்கிறவங்க பெரை வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த சீனுமே சரியாக அமையலை அப்படிங்கிறதுனால பெரும் சரி அப்படின்ட்டு அங்கே ஒவ்வொரு சீனாக வந்து டேக் வந்து கொடுத்துட்ருப்பான். ஆனால் ஒரு டேக்கோட இது வந்து முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு டேக்காக வந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் டேரை காட்டுறாங்க. டேரும் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாகவே ஐடியாவே இல்லை. அதனால் ரொம்பவே குழப்பமாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலில் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் வந்து இப்போ நம்ம இந்த மீட்டிங்கை டேன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டேன் வந்து திருன்னு முழிச்சிட்டு வேறு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் இந்த ஸ்கூலில் வந்து மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். எக்காரணம் கொண்டும் இங்கே தப்பான எந்த விஷயமுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட பிரின்ஸிபல் வந்து என்னப்பா நீ இப்படி பேசுகிற, நான் உன்னை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் டேன் வந்து பிரின்ஸிபல் கிட்ட சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பிரின்ஸிபல் வந்து உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குல்ல, அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் உன்னை நான் இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நீ வந்து என்ன வாங்கி தர போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்த்த டேனுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடச்சிது, அதை வந்து நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாரு. பொண்ணோட அம்மாவுக்கு டேன் இப்படி சொன்னதுமே இவனுக்கு இன்னும் சரியாக புரியல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுது. அதனால் பிரின்ஸிபலை கூப்பிட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிரின்ஸிபல் வந்து டேனை பார்த்து இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு வந்து வேறு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இனிமேல் அந்த இடத்துல நீ தான் வந்து இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போவுமே டேனுக்கு வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. இதனால் பொண்ணோட அம்மா வந்து டேனை கூப்பிட்டு இனிமேல் நீ அந்த ஸ்டோரேஜ் ரூமில் வந்து இருக்க வேணாம், உனக்கு வந்து வேறு இடம் கொடுக்க போகிறோம், இனிமேல் நீ தான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டேன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இதுக்காக நான் 2.5 வருஷமாக ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஆனால் இது இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளோ நேரம் டேன் வந்து இவர் புது ஹெட்டாக போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டார். இவருக்கு வந்து புது டெஸ்க்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த பொண்ணோட அம்மா வந்து இப்போ பிரின்ஸிபல் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் தான் வந்து புது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேனுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து ரொம்பவே கம்மியான வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கும்போது என்னையே ஹெட்டாக மாற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட பிரின்ஸிபலுக்கு இதுக்கு மேலே இவனுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இதனால் பொண்ணோட அம்மா வந்து உன்னோட திறமையை பார்த்து தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வந்து முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் நீ தான் வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் வந்து டேனை பார்த்து கொஞ்சம் நீ இதை பற்றி நல்லா யோசிச்சு பாரு, இந்த ஸ்கூலில் வந்து ரொம்பவே யங்கான ஏஜில் நீ தான் வந்து ஹெட்டாக மாற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளாப் பண்ணுறாரு. இதுக்கு டேன் வந்து நான் அதுக்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை, நீங்கள் எனக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிம்பிளான டேபிள் கொடுத்தாலே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்களோட ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. நட் வந்து டேன் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் டேன் வந்து அவரோட ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பார். இதனால் நட் வந்து டேன் கிட்ட உன்னோட ஒர்க்கை நீ முடிச்சிட்ட அப்படின்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து அந்த ப்ரொமோஷனை என்னை ஏற்றுக்க சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு நட் வந்து நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல வரல, எதுவாக
இருந்தாலும் நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணணும். இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உனக்கு கிடச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதுக்கு டேன் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இது வெறும் ப்ரமோஷன் மட்டும் கிடையாது. இதில் வந்து நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நட் வந்து டேன் கிட்ட அப்படின்னா நீ இந்த இடத்துலையே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து நான் இந்த இடத்துலையே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நட் வந்து அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லைனா கூட நீ வந்து இங்கே ஹாப்பியாக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் இந்த இடத்துலேருந்து வெளியே போய் எனக்கு வந்து வேற ஒரு இடத்த தேடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ப்ரமோஷனை ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் டேன் வந்து ரொம்பவே சோகமாகிடுறாரு. இதனால் நட் வந்து டேன் கிட்ட வந்து என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷென்னையும் கிட்டேயும் காட்டுறாங்க. ஷென் வந்து கிட்ட உன்னோட யூஎஸ் காலேஜை பற்றி சொன்னியே அதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து அதெல்லாம் என்னோட சிஸ்டர் வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து அந்த காலேஜை பற்றி வேறு டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கான். இதுக்கு கிட் வந்து அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஷென்னுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுது. அதுக்கப்புறம் மொன்னும் கிம்மும் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ கிம் வந்து மொன் கிட்ட உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மொன் வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ மட்டும் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதனால கிம் வந்து சரி அப்படின்ட்டு ஜூஸ் வாங்குறதுக்காக போகிறான். அதுக்கப்புறம் மொன் வந்து ஷென் கிட்ட இந்த மாதிரி பெரும் டேரையும் காணுமே, அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து பெரு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற இடத்துல வந்து இருக்கான். டேர் வந்து எனக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மொன் வந்து ஷென் கிட்ட எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு தோணுது, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஆர்ட்ஸ் தானே எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து பெரிய என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் வந்து எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான், டேர் தான் வந்து ஆர்ட்ஸ் படிப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மொன் வந்து அவங்க 2 பேரும் என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க 2 பேத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு சிலவங்களுக்கெல்லாம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற கிளியரிட்டியே இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மொன் வந்து மெதுவாக திரும்பி கிம்மை பார்க்குறான். இன்றைக்கி நான் கிம்மை வந்து நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அவனுக்கு எதுவுமே வந்து செட் ஆக மாட்டேங்குது. இவன் என்ன படிக்க போகிறான் அப்படிங்கிறதே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென் வந்து மொன் கிட்ட அவன் ஏற்கனவே வேற ஒரு டவுனுக்கு போய் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னு என்கிட்ட சொன்னான், உன்கிட்ட அதை பற்றி சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வந்து மொன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் கிம் வந்து மொன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படிங்கிற விஷயமே ஷென்னுக்கு வந்து புரிய வருது. என்னடா இது அவசரப்பட்டு இப்படி உண்மையாக உளறிட்டோமே அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறான். அதுக்கப்புறமா கிம் அங்கே வந்து நீங்களாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட மொன்னுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுது. இதை பார்த்து ஷென்னுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருது, இங்கே வந்து ஃபைட் நடக்க போகுது, எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வராங்க. அப்போ கிட் வந்து ஷென் கிட்ட நல்லா போயிட்டு இருந்த கப்புள்ஸ்குள்ளே இப்படி சண்டையை மூட்டி விட்டுட்டி அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து அதனால் என்ன இருக்குது, பரவாயில்ல, இதனால் அவங்க 2 பேரும் பேசி ஒருத்தர் இதை பற்றி கிளியர் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட்ட சரி இருக்கட்டும், உன்னோட காலேஜை பற்றி சொல்லு, அது என்னாச்சு அப்படின்னு திருப்பியுமே கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு கிட் வந்து சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். இதனால் ஷென் வந்து கடுப்பாயிட்டு நான் எப்போ காலேஜை பற்றி கேட்டாலும் நீ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கு கிட் வந்து யூஎஸ் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அக்காவோட ஐடியா தான், மற்றபடி இது என்னோட ஐடியா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கிலீஷ் கூட ஒழுங்காக பேச தெரியாது, நான் அந்த காலேஜுக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அதனால் ஷென் வந்து கிட்டோட கையை பிடிச்சி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இந்த சின்ன ரீசனுக்காகலாம் நீ அந்த காலேஜில் சேராமல் இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக அந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட்டும் சரி அப்படின்னு சொல்கிறான். இப்படி ஒரு வழியாக இவங்க 2 பேர்த்தோட சண்டை வந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் கிம் மொன்னோட சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. மொன் வந்து கிம் கிட்ட நீ இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்க போறியாமே, இதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு கிம் வந்து இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் நினைக்கல, இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வேற ஒரு டவுனில் இருக்குது, நீயும் நானும் வேறு வேறு டவுனில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மொன் வந்து இந்த விஷயத்த ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட, அதனால தான் இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இதுக்கு கிம் வந்து வேறு ஏதாவது ரீசன் சொல்லுவான்னு பார்த்தா டக்குன்னு சாரி அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் மொன் வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனோட அம்மா இவனை பார்த்துட்டு நீ வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னியே, சீக்கிரமாக வந்துட்டியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் மொன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். கிம் வந்து எனக்கு தெரியாமல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அப்ளை பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவனோட ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான்.
இதனால மொன்னோட அம்மா வந்து பரவால்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மொன்ன வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மொன் வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டேர காட்டுறாங்க. டேர் வந்து ஒரு இடத்துல சோகமா நின்னுட்டுருப்பான். அப்ப பேர் வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "உனக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் வந்து, "நான் ஏன் இந்த காலேஜ்ல படிக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாம இது என்னோட அப்பாவோட காலேஜ் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பேர் வந்து, "நான் அப்படி சொல்ல வரல. நான் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற இடத்துல வந்து நெறைய கத்துக்கிட்டேன். அதுமாரி நீயும் எல்லா இடத்துலயும் போய் எல்லாத்தையும் கத்துக்கோ. அப்பனா தான் நம்மளுக்கு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும்" அப்படின்னு சொல்றான். சார் வந்து, "நீ சொல்றது சரிதான். ஆனா நான் இந்த காலேஜ்ல ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? இந்த காலேஜ்ல வந்து நிறைய ஃபேமஸ் ஆனவங்க வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. நானும் இங்கேருந்து படிச்சுட்டு போனேன் அப்படின்னா, நாளைக்கு நானும் வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "இது வந்து ஒரு சில்லியான ரீசன் தான். ஆனா இந்த ரீசனுக்காக தான் நான் இங்க படிக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பேர் வந்து, "இதுல என்ன தப்பு இருக்கு? நீயும் கண்டிப்பா ஒரு நாள் ஃபேமஸா வருவ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி 2 பேரும் நிறைய நேரம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்டையும் டேனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்ப டேன் வந்து நட்கிட்ட, "எனக்கு இந்த டீச்சர் ஒர்க்குங்கிறது ரொம்பவே புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு புடிச்ச மாரியான பாய் ஃப்ரெண்ட், அவங்க கூட வந்து வெளியே வர்றது, அவங்க கூட வந்து பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி டேன் வந்து ஆக்டிவிட்டீஸ் புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், நட் வந்து அத டபுள் மீனிங்ல எடுத்துக்கிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த டேன் வந்து, "நான் வேற எத பத்தியும் சொல்லல. யோகாவ பத்தி தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டேன் வந்து திருப்பியும் அவரோட ஜாப பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இதனால நட் வந்து, "நீங்க திருப்பியும் மேத்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆகுறத பத்தி யோசிக்கலாமே" அப்படின்னு டேன் கிட்ட கேட்குறாரு. இதனால டேன் வந்து நட் கிட்ட, "ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால தான் நான் ஹெட் ஆக மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நட் வந்து, "ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஃபியூச்சர பத்தி இப்பவே பயப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கு வந்து நம்பிக்கையா பேசுறாரு. இதனால டேனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து பிரின்சிபல் கிட்ட இத பத்தி பேசுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க. கிம் வந்து மோன் கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வெளியே நின்னுட்டுருப்பான். இத பார்த்த மோன் வந்து சரி அப்படின்ட்டு அவன கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்ப கிம் வந்து மோன் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இத மறைக்கணும்னு நினைக்கல. நீ படிக்கிற அதே காலேஜ்ல நான் படிக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து நெறைய மார்க்ஸ் வந்து தேவைப்படுது. என்கிட்ட வந்து அவ்வளோ மார்க்ஸ் வந்து இல்ல. அதனால தான் நான் வேற ஒரு காலேஜ்ல வந்து சேர்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இத என்னால தடுக்கவும் முடியாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மோன் வந்து கிம் கிட்ட, "நான் இத பத்தி கண்டுபிடிக்கல அப்படின்னா, இத பத்தி நீ என்கிட்ட எப்படி சொல்லியிருப்ப?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து, "எனக்கு அத பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்பவே பயமா இருந்துச்சு. நீ வந்து என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன்" அப்படின்னு சொல்றான். இதனால மோன் வந்து, "இப்பவும் நீ அதே பயத்துல தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து, "நான் இப்பவும் அதே பயத்துல தான் இருக்கேன். நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும்னாலும் இருக்கலாம். இல்ல நம்ம பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் அது உன்னோட விருப்பம் தான்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மோன் வந்து, "உனக்கும் எனக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, நம்ம வந்து பிரிஞ்சுருவோம் அப்படின்னு நீ வந்து பயப்படுறியா? கண்டிப்பா வந்து நம்ம பிரிய மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை குடுக்குறான். இதனால கிம் வந்து, "அப்படின்னா நம்ம வேற வேற காலேஜ்ல படிக்கிறது உனக்கு ஓகே தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு மோன்னும் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட் வந்து ஷென் கிட்ட, "நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன்ல, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு" அப்படின்னு சொல்றான். அதனால ஷென் வந்து, "ரிசல்ட் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறான். உடனே கிட் வந்து அவனோட மொபைல் எடுத்து காட்டுறான். அதில வந்து கிட் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இதனால ஷென் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம, "உன்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் முன்னையும் கிம்மியும் காட்டுறாங்க. முனுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. இத கிம் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்டு கிம்முக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன கொஞ்சிக்கிட்டு இருக்கான். முன் வந்து, "சரி இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட சொன்னேனே, அதெல்லாம் நீ போட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிம் வந்து, "என்ன ஷெட்யூல்?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாரி நடிக்கிறான். இத பார்த்து முன் வந்து அவன பார்த்து முறைக்கிறான். அதனால கிம் வந்து, "நான் சும்மா தான் சொன்னேன். நான் வந்து ஷெட்யூல் போட்டு வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் எடுத்து காட்டுறான். அந்த ஷெட்யூல்ல வந்து கிம் எந்த நேரம்லாம் படிக்க போறான், எந்த நேரம்லாம் முன் கிட்ட பேச போறான் அப்படிங்கிறத பத்தி போட்டு வச்சிருக்கான். இத பார்த்த முன் வந்து, "எல்லா நேரமும் நீ என் கூட பேசணும் அப்படின்னு தான் போட்டு வச்சிருக்க. அப்ப எப்பதான் நீ வந்து படிக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிம் வந்து, "என்ன பண்றது? எனக்கு உன் கூட பேசணும்னு ஆசையா இருக்கே" அப்படின்னு சொல்றான். அதனால முன் வந்து, "அப்படின்னா சரி, நீயும் நானும் டெய்லியுமே வீடியோ கால்ல பேசிக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் மாசத்துல ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதனால கிம் வந்து ரொம்பவே சோகமாயிட்டு, "அது ரொம்பவே கஷ்டமாச்சே" அப்படின்னு சொல்றான். அதனால முன் வந்து, "அப்படின்னா சரி, நம்ம வந்து மாசத்துல 2 நாள் மீட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றான். ஆனா கிம் வந்து 3 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா முன் வந்து, "முடியாது, 2 நாள் தான் மீட் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் திருப்பியும் ஷெட்யூல பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலருந்து டேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்த பேர் வந்து, "உனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
இதுக்கு டேர் வந்து நான் அவங்கள பத்தி யோசிக்கல. நான் வந்து என்னோட ரூம் ரெண்ட்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு வந்து ரூ. 8,000 வந்து செலவாகிக்கிட்டு இருக்கு. நீ வந்து என் கூட ஜாயின் பண்ண அப்படின்னா, ஆளுக்கு ரூ. 4,000வா பிரிச்சுக்கலாம். சரியா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பேரு வந்து நான் எப்போ உன் கூட ரூம் ஷேர் பண்ண போறதா சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் டேர் போட்ட பிளான் எல்லாம் வந்து சுக்குநூறா உடைஞ்சிருது. ஆனாலும் டேர் வந்து திருப்பியும் நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா பேரு வந்து நான் ஒரு வாட்டி சொன்னா சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனா டேர் வந்து அவன விடாம திருப்பி அவன வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கிட்டியும் ஷென்னியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வின் பண்ணதுனால 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஆனா கிட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சோகமாகிடுறான். அதனால ஷென் வந்து கிட் கிட்ட ஏன் இப்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து நான் காலேஜை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஷென் வந்து நீ ஏற்கனவே தான் ஒரு காலேஜில் செலக்ட் ஆயிட்டியே, அதுக்கப்புறம் இந்த காலேஜை பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து நான் அந்த காலேஜில் சேர்ந்த பிறகு உனக்கும் எனக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடுமே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து அதனால் என்ன இருக்குது, இப்போதைக்கு நம்ம வந்து ஒன்றா தானே இருக்கோம், அதேமாரி இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஷென் வந்து அந்த 2 ஃபோட்டோவும் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவை வந்து நான் வச்சுக்கிறேன், இதை வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கிட்டும் சரி அப்படின்ட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துடுது. ஷென் வந்து கிட்டுக்கு ஊட்டி விடுறான். கிட் வந்து ஷெனுக்கு ஊட்டி விடுறான். இப்படி எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு கிட் வந்து ஷென்னை கூப்பிட்டு நீயும் என் கூட யுஎஸ் வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட ஷென் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஷென் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதனால கிட் வந்து ஷென்னோட கையை பிடிச்சி திருப்பி என் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அப்படியே 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிட் வந்து ஷென் கிட்ட நீ வந்து என் கூட வந்துரு, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், உனக்கு தேவையான செலவு எல்லாத்தையுமே அவங்கள நான் பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஷென் வந்து அதே இடத்துல நிற்கிறான். இதை பார்த்த கிட் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து எனக்கு தேவையான எல்லா செலவையும் உங்கள் அம்மா அப்பாவை நீ பார்க்க சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து யூஎஸில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே செலவாகும், இது எல்லாத்தையுமே யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து ஷென் கிட்ட நீ ஒன்றும் யாரோ கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஷென் வந்து நீ இதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட் வந்து அப்படின்னா நீயும் நானும் தனித்தனி பாதையில் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து நீயும் நானும் பழகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அப்படி இருக்கும்போது நான் யாரோ தானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து கொஞ்ச நாள் பழகியிருந்தாலும் என்னோட டேல நீ இல்லாத ஒரு டேவை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஷென் வந்து நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் மட்டும் இப்போ டைமை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னை வந்து என் கூடவே வச்சுப்பேன், என்னை விட்டு உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன். மட்டும் இல்லாமல் நீ இன்னொரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கும் இப்போ 18 வயசு தான் ஆகுது, இப்போ தான் வந்து நம்மளோட கரியரில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நீயும் வந்து உன்னோட கரியரில் வந்து நல்லா இருக்கணும், அதே மாதிரி தான் நானும் என்னோட கரியரில் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசிக்கிட்டே ஷென் வந்து தன்னால் அழுக ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்த கிட் வந்து அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் மொன்னையும் கிம்மியும் காட்டுறாங்க. கிம் வந்து வேறு காலேஜில் படிக்க போகிறதுனால இவங்க 2 பேரும் இப்போலேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மொன் வந்து இதை ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிறான். ஆனால் கிம் வந்து இதை ஜாலியாக தான் எடுத்துக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நெட் கனெக்ஷன் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. இதனால் கிம் வந்து நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மொன் வந்து அதெல்லாம் வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கிம் வந்து அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். இதனால் மோன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நான் தான் உன்னை இங்கே வராதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மோன் வந்து ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். கிம் வந்து அவனோட ஃபேஸை ரொம்பவே சோகமாக வச்சுட்டு இதை நீ உண்மையாகவே பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மோன் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஷென்னை காட்டுறாங்க. ஷென் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கிட்டோட சிஸ்டர் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. இவனும் சரி அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். அதில் அவனோட சிஸ்டர் வந்து நீ இன்னும் வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவன் ஆமாம் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ அங்கேயே இரு, நான் உன்னை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை வந்து கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிட்டோட சிஸ்டர் வந்து ஷென்னோட வீட்டுக்கு வந்து ஷென் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட் வந்து திடீர்னு அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் இவன் இப்படி மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கவலையாக ஷென் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஷென் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட்டோட சிஸ்டர் வந்து நீ கண்டிப்பாக அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசிப்பாரு, நீ பேசுனா அவன் புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கிறேன், இது வந்து ரொம்பவே நல்ல வாய்ப்பு அவனுக்கு, அவனோட ஃப்யூச்சர் வந்து இது வழியாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷென் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக கிட்ட தேடி போகிறான். கிட் வந்து இவனை பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான்.
இதனால ஷென் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "நீ காலேஜ் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போமாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து "நான் போகல" அப்படின்னு சொல்றான். இதனால ஷென் வந்து "இதுக்கு நான் தான் காரணமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து "நீ ஒண்ணும் காரணம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு அந்த காலேஜ்ல சேர்றதுக்கே விருப்பம் இல்ல. எனக்கு இங்க இருக்கணும்னு தான் ஆசை. அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாரு. நீயும் நானும் சேர்ந்து ஒரே காலேஜ்ல படிச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்றான். கிட் வந்து இப்படியெல்லாம் பேசுறதுனால ஷென் வந்து நம்மளால தான் இவன் இங்கேருந்து மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்ட கிட் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன பேசுற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து, "நீ மட்டும் அந்த காலேஜ்ல சேர்ந்த அப்படின்னா, உன்னோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு இடையில நான் வந்து குறுக்க நிக்க விரும்பல. நாளைக்கு நீ என்னால தான் அந்த ஃப்யூச்சர வந்து மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து, "நீ சீரியஸா தான் பேசுறியா? நீ என்ன மாரியான ஆளா வந்து நினைச்சிட்டு இருக்க? நான் வந்து உன்ன லவ் பண்றேன். அது உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ லவ் யூ ஷென்" அப்படின்னு சொல்றான். அதனால ஷென் வந்து அவனோட அம்மாவ பத்தி கிட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். "என்னோட அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கலாம் பொறந்த பிறகு எங்க அம்மாவால அவங்களோட ஒர்க்க வந்து ஒழுங்கா பார்க்க முடியல. அதனால இப்போ வரைக்கும் எங்க அம்மா வந்து எங்க அப்பாவ ப்ளேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தான் நீயும் என்ன ஃப்யூச்சர்ல வந்து ப்ளேம் பண்ணுவ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "நீ வந்து உன்னோட சிஸ்டர பார்த்து யுஎஸ் போறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லு. இது வந்து இதோட முடிஞ்சது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். இதனால கிட் வந்து ரொம்பவே சோகமாகிடுறான். அதுக்கப்புறம் நட்டும் டானும் புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் பேரை வந்து இன்வைட் பண்ணி பார்ட்டி குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே நட்டுக்கும் டானுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப நட் வந்து டான் கிட்ட இன்னும் அன்பாக்சிங் பண்றதுக்கான வேலை வந்து இன்னும் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு டான் வந்து "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இன்னும் கொஞ்சம் பேர கூப்பிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்படி டான் வந்து சொன்ன அடுத்த நிமிஷமே நம்மளோட பசங்க எல்லாருமே அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப ஷென் வந்து டான் கிட்ட "நீங்க உண்மையாவே லஞ்சுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இல்லன்னா லஞ்சுக்கு கூப்பிடுற சாக்குல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இதனால டான் வந்து "நான் எல்லாரையுமே சாப்பிட்றதுக்காக தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. இதனால டார் வந்து "அப்படின்னா சரி, நான் வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெனு வந்து ஆர்டர் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றதுக்காக போறான். இத பார்த்த டான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "எல்லாமே வந்து ரொம்ப பிரைஸ் அதிகமா இருக்கு. கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கிறதா பார்த்து போடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷென் வந்து தனியா உட்காந்துருக்கான். அவன் வந்து சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் மொன்னும் கிம்மும் வந்து ஜோடியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நட்டும் டானும் வந்து ஜோடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெர்ரும் டாரும் கூட ஜோடியா தான் இருக்காங்க. நம்ம இப்படி தனியா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நட்டும் டானும் புதுசா குடி வந்திருக்கிறதுனால, அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாருமே கிஃப்ட் வந்து குடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கிஃப்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மொன்னோட அம்மாவும் அங்க வராங்க. இந்த மாரி நட்டுக்கும் டானுக்கும் வந்து விஷ் பண்ணிட்டு, "நான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்டும் டானும் உள்ள வந்த பிறகு, கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா சேர்ந்து போச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க பிரின்சிபலோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு பில்லோவ வந்து கிஃப்ட்டா குடுக்குறாங்க. அந்த பில்லோல வந்து பிரின்சிபலோட ஃபேஸ் வந்து இருக்கு. இந்த பில்லோவ வந்து நட் தான் கையில வாங்குறாரு. அதனால டான் வந்து "இனிமே இது உங்களோட பில்லோ" அப்படின்னு சொல்லிட்டு நட்ட வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மொன்னையும் கிம்மியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்கும்போது கூட நம்ம வந்து வீடியோ கால்ல பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பியுமே வந்து நெட் கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதனால கிம் வந்து திருப்பியும் மோன் கிட்டயே வந்துடுறான். அதனால மோன் வந்து திருப்பியும் கிம்ம வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். "நம்ம 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏன் இங்க வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால கிம் வந்து முன் பக்கத்துல உட்காந்துட்டு, "நாளைக்கு நடக்க போறத பத்தி ஏன் இப்பவே வந்து ஃபீல் பண்ற? இப்படி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹாப்பியா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. கண்டிப்பா என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு முன் வந்து "இது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து "கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் முன் வந்து "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சில பீப்பிள்ஸ்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கு கிம் வந்து "கொஞ்சம் பேர் தானே சொல்றாங்க" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன்னும் "ஆமா" அப்படின்னு சொல்றான். கிம் வந்து "எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. இத பத்தி கொஞ்சம் பேர் உன்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரி, நெறைய பேர் உன்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரி, நான் எப்பவுமே உன்னோட கைய தான் புடிச்சிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு மொன்னோட கன்னத்துல வந்து கிஸ் பண்றான். இதனால மொன்னுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் மொன் வந்து கிம் கிட்ட "நீ இப்படியே ஏதாவது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணி என்ன வந்து ஏமாத்திடுற" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து "நான் வேணும்னா புல்லட் ட்ரெயின் மாரி உன்கிட்ட ஸ்பீடா வரவா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மொன் வந்து "நான் இங்க தானே உட்காந்துருக்கேன். அப்புறம் எதுக்கு வந்து நீ இங்க ஸ்பீடா வரணும்னு சொல்ற?" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிம் வந்து "அங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மேல கை காட்டுறான். மொன்னும் சரி அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். அப்ப திடீர்னு கிம் வந்து மொன்ன இழுத்து வச்சு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இதனால மொன்னுக்கு ரொம்பவே வெட்கமாயிடுது. அதனால கிம்ம வந்து தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சேர்ல வந்து படுத்துக்கிறாங்க. அப்போ மொன் வந்து கிம் கிட்ட, "நம்ம கிட்ட இப்ப நெறைய டைம் இல்ல அப்படிங்கிறதுனால, இப்ப இருக்கிற நேரத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கலாம்னு நீ சொல்ல வர அப்படிதானே?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம்மும் "ஆமா" அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க. கிம் வந்து அவனோட ரூம்ல ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதுல கிம் வந்து எல்லார் கூடயும் சேர்ந்திருக்கிற மாரி வீடியோ போட்டிருப்பான். இத பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் சோகமாகிடுறான். அதுக்கப்புறம் கிட்டோட அம்மா வந்து திடீர்னு ரூம்குள்ள வராங்க. கிட்ட பார்த்து "உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நீ ஏன் இந்த ரூம்குள்ளேயே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு கிட் வந்து "அதெல்லாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இதுக்கு கிட் வந்து "நான் அமெரிக்காவுக்கு போகலன்னா நீங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட்டோட அம்மா வந்து "உனக்கு அங்க போறதுக்கு புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு கிட் வந்து "நீங்களும் அப்பாவும் என்னை பத்தி நெறைய ட்ரீம்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. அந்த ட்ரீம்ஸ வந்து கலைச்ச மாரி ஆயிடும்ல நான் அங்க போகலன்னா" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட்டோட அம்மா வந்து "அப்படிலாம் எதுவும் கிடையாது. நானும் உங்க அப்பாவும் எப்பவுமே உன்ன பத்தி ப்ரௌடா தான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே ஹெல்த்தியா வந்து க்ரோ ஆகணும். அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நீ எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும். மத்தவங்க உன்ன லவ் பண்ற மாரி நீயும் மத்தவங்கள வந்து லவ் பண்ணணும். இத நீ எப்பவோ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட. இதுக்கு மேலயும் நீ எங்ககிட்ட எதுவும் ப்ரூவ் பண்றதுக்கான அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷென்ன காட்டுறாங்க. ஷென் வந்து கிட் இல்லாம ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப டான் வந்து ஷென் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட் வந்து "இங்க வரலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஷென் வந்து "இங்க வரல" அப்படின்னு சொல்றான். இதுக்கு டான் வந்து "அவன் கூட எதுவும் ஃபைட் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஷென் வந்து ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு விஷயம் தான். என்ன விட அவனுக்கு வந்து பெட்டரா ஒருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதுக்கு டான் வந்து "அப்படிலாம் கிடையாது ஷென். நீ வந்து அவனுக்கு சரியான மேட்ச் தான்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஷென் வந்து இத ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால டான் வந்து அவரோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நான் கூட என்னை பத்தி உன்ன மாரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நட் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஆளு. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஷென் வந்து "அப்படின்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டான் வந்து "நான் எதுவுமே பண்ணல. நட் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஆளு அப்படிங்கிறதுனால, என்ன அதுக்கேத்த மாரி அவரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா நீ வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஆளு தான். கிட்டுக்கு வந்து நீ ஒரு நல்ல மேட்சா இருப்ப. அத வந்து நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஷெனுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஷென்னுக்கு வந்து கிட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஷென் வந்து அந்த கால் அட்டெண்ட் பண்ணிட்ட பிறகு அங்கருந்து வேகமா வெளிய ஓட ஆரம்பிக்கிறான். அதனால "இவன் ஏன்டா இப்படி ஓடுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவன் எப்படி ஒரு பக்கம் ஓடி வரானோ, அதேமாரி கிட்டும் வந்து ஒரு பக்கம் ஓடி வரான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிட் வந்து ஷென் கிட்ட "நான் தான் மிஸ்டர் டேனோட வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நீ இங்க ஓடி வந்த?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து "நான் உன்ன பார்க்கறதுக்கு உன்னோட வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "இப்ப என்ன சொல்ல வர?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து டக்குனு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கிட் வந்து ஷென் கிட்ட "நான் அந்த காலேஜுக்கு படிக்க போகல அப்படிங்கிறதுக்காக உன்ன வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து நான் இப்படி தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க தான் இருக்க புடிச்சிருக்கு. நான் உன் கூடவே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். அதனால ஷென் வந்து கிட் கிட்ட "உனக்கு வந்து என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட்டும் வந்து "எனக்கு உன்ன ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்றான். இதனால ஷென் வந்து திருப்பியும் கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்ப வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து வருது. அதனால நட்டுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து விஷ் பண்ணிட்டு ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. அதே பக்கம் டேன காமிக்கிறாங்க. டேனுக்கு வந்து யாருமே விஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேன் வந்து இதனால ரொம்பவே கடுப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு போல இருக்கு. அதனால நட் வந்து டேன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. "உனக்கு யாரும் விஷ் பண்ணல அப்படிங்கிறதுனால நீ இப்படி சேடா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு டேன் வந்து "அப்படியெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பாப்புலரான ஆள் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு யார் விஷ் பண்ண போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சேட் ஆகிடுறாரு. அதனால நட் வந்து மெதுவா எந்திரிச்சு டான் கிட்ட வந்து ஒரு பொக்கேவ குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு விஷ் பண்ணிட்டு, "உன்ன யாரும் லைக் பண்ணல அப்படிங்கிறத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நான் வந்து உன்ன லைக் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. இதனால டானுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. "நம்ம 2 பேரும் அடல்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால, நான் இத பத்தின எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணி வைக்கல" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நட் வந்து "பரவால்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம வந்து அடல்ட்ஸ் தானே" அப்படின்னு சொல்லிட்டு டான வந்து சமாதானப்படுத்துறாரு. ஆனா டான் வந்து திடீர்னு எந்திரிச்சு அவரோட கையில ஒரு கிஃப்ட் எடுக்குறாரு. அத நட் கிட்ட குடுத்துட்டு "ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே" அப்படின்னு சொல்றாரு. அதனால நட் வந்து "நீ இப்ப தானே எந்த கிஃப்ட்டும் வாங்கலன்னு என்கிட்ட சொன்ன" அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு டான் வந்து "நான் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கல. ஆனா வந்து சீட்ஸ் வாங்கியிருக்கேன். அத தான் வந்து இப்போ உங்ககிட்ட குடுத்துருக்கேன். இத வந்து நம்மளோட வீட்ல வந்து வைக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நட் வந்து "நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த செடி எப்படி வளருதோ, அதே மாரியே நம்மளோட லவ்வும் வந்து வளரப் போகுது. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டான வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேங்க் யூ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டான் வந்து நட்டோட கன்னத்துல வந்து கிஸ் பண்றாரு. இத பார்த்ததும் நட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் டேர காட்டுறாங்க. டேருக்கு வந்து யாருமே விஷ் பண்ணாததுனால, அவனே வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து அவன் மேல ஒட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்போன்னு பார்த்து அங்க பெரு வரான். பெருக்கிட்ட வந்து அவன் கையில புடிக்க முடியாத அளவுக்கு அவன்கிட்ட நெறைய கிஃப்ட் இருக்கும். இதனால டேர வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். டேரும் சரி அப்டின்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் டேர் வந்து பெரோட எல்லா கிஃப்ட்டையுமே பார்க்குறான். அதுல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும். அதனால டேர் வந்து பெருக்கிட்ட, "உன்னால இத தனியா சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்டின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பெரு வந்து டேர் கிட்ட, "இது வந்து நல்லாருக்கா?" அப்டின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு டேர் வந்து, "நீயும் வேணா ஒண்ணு சாப்பிட்டு பாரு" அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் பெரு வந்து டேர் கிட்ட ஒரு ரோஸ் எடுத்து குடுக்குறான். இத பார்த்த டேர் வந்து, "இது யார் உனக்காக குடுத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பெரு வந்து, "நான் உனக்காக தான் இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். டேர் வந்து அந்த ரோஸ வெட்கப்பட்டுக்கிட்டே வாங்கிக்கிறான். இதனால பெரு வந்து, "நீ ஏன் சிரிக்கிற?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கிட் வந்து ஷெனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஷென் வந்து கையில அவனோட பூனைக்குட்டிய தூக்கிட்டு வரான். இத பார்த்த கிட் வந்து, "உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து ஷெனுக்கு வந்து கடுப்பாயிடுது. அதனால கிட் வந்து ஷென்ன பார்த்து, "நீ ஏன் இப்படி ஜெலஸா ஃபீல் பண்ற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து, "இது என்னோட பூனைல்ல, அதனால எனக்கு இதில பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிட்டோட கையில ஏதோ ஒரு கர்ச்சீஃப் வச்சிருக்கான். அத பார்த்துட்டு, "இது யாருக்காக வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து, "நான் காஜுக்காக தான் இத வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூனைக்கு வந்து அத அழகா போட்டு விடுறான். அதுக்கப்புறம், "இத பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி ஷென் கிட்ட சொல்றான். இதுக்கு ஷென் வந்து, "நீயும் தான் கியூட்டா இருக்க" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து, "நீ காஜுவ தானே சொல்ற" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து, "இல்ல நான் உன்ன தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "வா டைம் ஆகுது கிளாஸுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால கிம் வந்து மைக்ல பேசிக்கிட்டு இருப்பான். இவன் பேசுறதெல்லாம் வந்து மொன்னோட அம்மாவும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களோட ஃபோட்டோவ பார்த்துட்டு அதுக்கு வந்து லைக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து பேசி முடிச்சிட்ட பிறகு கடைசியா "ஐ லவ் யூ மோன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட மொன்னுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் மொன் வந்து கேன்டீன்ல இருக்கும்போது கிம் வந்து அவனுக்காக பலூன் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். அதுக்கப்புறம் பொக்கேவும் குடுத்துட்டு "ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே" அப்படின்னு சொல்லி அவனுக்கு விஷ் பண்றான். இதெல்லாம் பார்த்து மொன்னுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு இதுவரைக்கும் யாருமே ஃப்ளவர்ஸ் வந்து குடுத்ததில்ல" அப்படின்னு சொல்றான். அதனால கிம் வந்து முன் கிட்ட "உண்மையா தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு முன் வந்து இல்ல அப்படின்னு சொன்னதும் கிம் வந்து சேட் ஆகிடுறான். அதனால முன் வந்து கிம் கிட்ட, "ஆனா இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அதனால கிம் வந்து "அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு, "சரி என்னோட கிஃப்ட் எங்க?" அப்படின்னு கேட்குறான். மொன் வந்து "நான் கிஃப்ட்ட மறந்துட்டேனே" அப்படின்னு சொல்றான். இதனால கிம் வந்து ரொம்பவே சோகமாகிடுறான். அதனால மொன் வந்து "நான் சும்மா தான் சொன்னேன். நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ வந்து கண்ண மூடு நான் அத குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றான். கிம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு கண்ண தொறந்து பார்க்குறான். மொன்னோட கையில வந்து ஒரு பொம்மை இருக்கு. இத பார்த்து கிம் வந்து ரொம்பவே "இது அழகா இருக்கு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு மொன் வந்து "இதுல இருக்கிற பட்டன வந்து பிரஸ் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்றான். அதனால கிம் வந்து மொன் கிட்ட "அப்படின்னா நான் இந்த பட்டன பிரஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத பிரஸ் பண்ணி பார்க்குறான். அப்ப அந்த பொம்மை வந்து "ஐ லவ் யூ கிம்" அப்படின்னு சொல்லுது. இதனால 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால கிம் வந்து திருப்பியும் அந்த பொம்மையில இருக்கிற பட்டன வந்து பிரஸ் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் மொன் வந்து "இந்த பொம்மை ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட எடுத்து காட்டுறான். "இது மாரியே தான் அந்த பொம்மையும் பேசுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையில இருக்கிற பட்டன வந்து மொன் பிரஸ் பண்ணி காட்டுறான். அந்த பொம்மை வந்து "ஐ லவ் யூ மோன்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கிம் வந்து அவங்க கையில இருக்கிற பொம்மையோட பட்டன வந்து பிரஸ் பண்றான். அது திருப்பியுமே வந்து "ஐ லவ் யூ கிம்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மொன் வந்து அவன் கையில இருக்கிற பொம்மையோட பட்டன வந்து பிரஸ் பண்றான். இப்படியே வந்து மாத்தி மாத்தி 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிம் வந்து மொன்ன டச் பண்றான். மொன் வந்து "என்ன?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிம் வந்து "உன்னோட வாய்ஸ்ல நான் இத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லேன்" அப்படின்னு கேட்குறான். அதனால மொன் வந்து கிம் கிட்ட "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மொன் வந்து கிம்ம டச் பண்றான். கிம் வந்து "ஐ லவ் யூ மொன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம் திருப்பியும் மொன்ன வந்து டச் பண்றான். இப்படியே மாத்தி மாத்தி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொன் வந்து கிம்ம டச் பண்ணும்போது, கிம் வந்து மொன் கிட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே "மொன் ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிடுறான். இதனால மொன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "நீ ரொம்பவே பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம கொஞ்ச ஆரம்பிக்கிறான். இதுக்கு கிம் வந்து "நீயும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு மொன்ன வந்து கொஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கிட்டையும் ஷெனையும் காட்டுறாங்க. ஷென் வந்து படிச்சுட்டு இருப்பான். கிட் வந்து அவனோட மடியில படுத்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப ஷென் வந்து கிட் கிட்ட, "நான் உன்ன இங்க படிக்கிறதுக்காக கூப்பிட்டா, நீ இங்க வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட் வந்து "இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அப்படி இருக்கும்போது கூட இன்னைக்கும் படிக்கணுமா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து "வேலண்டைன்ஸ் டேனா என்ன? அதுக்குன்னு எக்ஸாம் வந்து இல்லாமையா போகுது" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து "நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் விளையாண்டுக்கிறேனே" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து "இத நீ ஏற்கனவே என்கிட்ட 10 வாட்டி சொல்லிட்ட" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷென் வந்து கிட்டோட ஃபேஸ டச் பண்ணிட்டு, "நான் சொன்ன மாரி நீ இப்போ ஒழுங்கா படிக்கல அப்படின்னா, உன்னால என் கூட சேர்ந்து ஒரே காலேஜ்ல படிக்க முடியாது. அதனால ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து "அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்க மாட்டோம். நீ பயப்படுறியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து "எது எப்படி இருந்தாலும் பரவால்ல. நீ வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து டக்குன்னு ஷென்னோட மடியில இருந்து எந்திரிச்சுட்டு, "நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா, நீ வந்து புது பாய் ஃப்ரெண்ட் புடிச்சிருவ போல இருக்கு" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து கிட் கிட்ட "அப்படியெல்லாம் இல்ல" அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். "அத பத்தி எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்றான். இதனால கிட் வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். இத பார்த்த ஷென் வந்து "நீ ஜெலஸ் ஆகுறியா?" அப்படின்னு கேட்குறான்.
இதுக்கு கிட் வந்து எந்த பதிலும் சொல்லாம டக்குன்னு திரும்பிக்கிறான். இதனால ஷென் வந்து நான் சும்மா கிண்டல் பண்றதுக்காக தான் சொன்னேன். நீ இத சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிட்டோட கைய பிடிச்சிட்டு நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னா வேற யார் என்ன லவ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறான். இதனால கிட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஷென்னுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட் வந்து ஷென் கிட்ட நான் எதை யாருக்கு வேணாலும் என்னோட வாழ்க்கையில வந்து விட்டு கொடுப்பேன். ஆனா உன்னை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதனால ஷென் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு நானும் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிட் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு புக் எடுக்க போறான். இத பார்த்த ஷென் வந்து நம்ம ஏன் உள்ள போய் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு கிட் வந்து ஏற்கனவே உள்ள வேலண்டைன்ஸ் டே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளால வேற எங்கேயும் போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இதோட ஃபைனல் எபிசோடு வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.